டாக்டரா டாக்டர் ஸ்டேல கிட்ஸ் எல்லாத்தையுமே டாக்டர் கேட்டப்ப பார்க்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எப்பவுமே நான் போற இடத்துல எல்லா இடத்துலையுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, யார் ரொம்ப ஹாப்பியான பர்சன் இந்த வேர்ல்ட் அப்படின்னா எந்த ஜாப், அதாவது டாக்டர்ஸா, பேரண்ட்ஸா, டீச்சர்ஸா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆல்வேஸ் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஏன்னா நீங்க தான் குழந்தைகளுடைய சிரிப்பை எப்பவுமே பார்ப்பீங்க. அந்த குரலை கேட்டுக்கிட்டே இருக்குது. நல்ல திருக்குறள் இருக்கு, உடலினிந்து உடலினிந்து யாதென்றும் என்ப தன் மக்கள் மழலை சொல் கேளாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தையோடைய மழலை சொல் கேளாம இருக்கவங்களுக்கு தான் இந்த புல்லாங்குழல் எல்லாம் அழகா தெரியும். குழந்தைங்க கேட்கக்கூடிய அந்த வாய்ஸ் வந்து வேற மாதிரி, அது வந்து உங்களுக்கு ஃபீல் இருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப அழகான குரல். இப்போ நீங்க நான் பேசக்கூடிய டாபிக் வந்து குழந்தைங்களை பண்புள்ள குழந்தைங்களா வளர்க்குறது எப்படி. ஸோ இதுதான் நிறைய ஒரு தேவையான டாபிக்னு நான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளோட பிஸி ஷெட்யூல்ல ஒர்க் பிளஸ் லைஃபை பேலன்ஸ் பண்ண முடியாம அங்கங்கன்னு ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஓடும்போது குழந்தைங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்மளும் ஒர்க் ப்ராப்பரா பண்ண முடியாம, குழந்தை நல்லா இருக்காம இல்லையாங்கிறத பார்க்க முடியாம பிஸியான லைஃப்ல ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன குட்டி விஷயங்கள் தான் நான் சொல்ல போறேன். ஒரு ½ hour பேசுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எண்ட் ஆஃப் த செஷன்ல நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஃபோர் சேயிங் திஸ் ஆர் ஆல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், எங்க போனாலும் எல்லாருமே என்னோட குழந்தைங்க தான். எங்க இருக்க வரும்போது ஸோ இவங்க எல்லாருமே வந்து அதே தான் எல்லாருமே இருக்கணும்ன்ற தாட் எனக்கு எப்பவும் இருக்கும். எந்த குழந்தைய பார்த்தாலும் போகணும். அது நம்ம சமூகத்துல வளர்ற குழந்தை, நம்ம குடும்பத்துல இருக்க ஒரு குழந்தை அப்படிங்கிற ஃபீல் வந்து ஒவ்வொரு குழந்தை மேலையும் நம்மளுக்கு இருக்கணும். எங்களுக்கு இருக்கும் அந்த எண்ணம், உங்களுக்கும் வரணும் அப்படிங்கிறது. எக்ஸாக்ட் கான்செப்ட் மாண்டசரி அப்படின்னா என்ன, மாண்டசரி டீச்சிங். நீங்க ஸ்கூல்ல உங்க குழந்தைங்களை வந்து இந்த டீச்சிங்காக தான் விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காலத்துல எல்லாம் டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா மெமரி பேஸ்ட். அதாவது குழந்தைங்க வந்து மார்க் வாங்கணும், நல்ல லெவலுக்கு போகணும், ஒரே விதமான படிப்பு, மார்க் இருந்தால் மட்டும்தான் லைஃப், எஜுகேஷன் மட்டும்தான் லைஃப் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. கிட்ஸ் ஆர் ஓவர் ஸ்மார்ட். நம்ம இருந்த காலத்தை விட இப்போ இருக்க கிட்ஸ் கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சரே பண்ண முடியாத அளவுக்கு தே ஆர் டூ இன்டெலிஜென்ஸ். ஸோ அவங்களுக்கு திறமையை வெளிக்கொண்டு வர்றது, ஸோ அதுக்கு பேர் தான் மாண்டசரி. குழந்தைங்க ஒரு இடத்துல நம்ம விடும்போது, ஆனால் சடனா அவனுக்கு டிராயிங் பண்ண தோணும், சடனா அவனுக்கு விளையாட தோணும், சடனா போய் படிக்க தோணும், சடனா குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ண தோணும். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம அவங்களையே போக விட்டு அவனுக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி அவனுடைய பாசிட்டிவ் இன்னும் பாசிட்டிவ் ஆக்கி நெகட்டிவ்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு விதமான டீச்சிங் தான் மாண்டசரி. இது எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், யார் ஸ்டார்ட் பண்ணலாம்னா நம்ம பர்த் ஆன்வர்ட்ஸ் வி ஷுட் டீச் அண்ட் ஸ்டார்ட். பேபி குழந்தை பிறந்ததுல இருந்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேபி 3 மாதத்துலயே நல்லாவே சவுண்ட் விட ஆரம்பிச்சுவாங்க. 6 months இருந்து வி ஷுட் ரீட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தேம். நீங்களே குழந்தைங்களோட உட்காந்து பேசி அவங்களோட கண்ணை பார்த்து நீங்க நல்லா ஸ்மைல் பண்ணி பேசினீங்கனாலே பேபி சவுண்ட் விடுவாங்க. பப்ளிக் பிளாபரிங் இந்த மாதிரி சவுண்ட்லாம் வந்து 4 months to 6 months நம்ம பேச ஆரம்பிப்பாங்க. குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே நீங்க கேட்குற சாங்ல இருந்து நீங்க பண்ற ஆக்டிவிட்டில இருந்து எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகும். ஸோ அதுதான் குழந்தையோடைய ஃபியூச்சர் வரைக்கும் எடுத்து கொண்டுட்டு போகும். அதனால ஏஜ் லிமிட் கிடையாது. சின்ஸ் பர்த் ஆன்வர்ட்ஸ் பேரண்ட்ஸா நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்கும்போது தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரெயின், அவங்களுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு டைம் இல்லாததுனால அந்த வேலையை இங்க அவங்க பார்த்துக்கிறாங்க. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பேக்ரவுண்ட். இது எங்க இருந்து இந்த மாதிரி டீச்சிங்னா, இட்டாலியில ஒரு மேடம் இருக்காங்க, மரியா மாண்டசரின்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க, அதாவது பிறப்பால் சம் அதர் ரீசன்ஸ்னால அவங்களுக்கு அந்த லேர்னிங் வந்து பெரிய லெவலில் இல்லாமல் இருந்த குழந்தைங்கள எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீச்சிங். ஸோ அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி எப்படி அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கிறத பார்த்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு அவங்க டீச் பண்ண ஆரம்பிச்ச உடனே they are almost doing better performance compared to normal cycling. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஓகே, ரைட் இம்பேக்டான ஒரு குழந்தை இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணும்போது இதே டீச்சிங்கை நம்ம நார்மல் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் அவங்க எவ்வளோ பெட்டராக வருவாங்க அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. அதுலேருந்து தான் இந்த விதமான டீச்சிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், அதாவது குழந்தைங்களை நீங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கண்டிப்பாக எஜுகேஷன் முக்கியம் தான். எஜுகேஷனை ப்ராப்பராக குழந்தைங்களுக்கு
குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ப்ராப்பரா படிக்க உணர்த்துறது அப்படிங்கிறது ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்றேன். குழந்தை ஒழுங்கா படிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ சில டீச்சிங், அதாவது நான் காமனா இருக்கக்கூடிய டீச்சிங்னு பார்த்தோம்னா மெமரி பேஸ்ட், நீ படிக்கணும், இவ்வளவு மார்க் வாங்கணும், அப்பதான் லைஃப் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திலேயே மட்டும்தான் நம்ம கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். சில பேபிஸ் ஓவர் ஸ்மார்ட்டா இருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒரு நீங்க வந்து 25 to 25 கேட்டா அவன் சொல்லக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த போயிட்டு 5 into 5 சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்னா அவன் உட்கார மாட்டான். ஸோ சில குழந்தைங்க கொஞ்சம் லெவல் கம்மியா இருப்பாங்க. 2 into 2 தெரியும் போயிட்டு நம்ம வந்து 10 into 10 கேட்கக்கூடாது. ஸோ வி ஷுட் நோ த கேப்பபிலிட்டி ஆஃப் ஈச் சைல்ட். இதை யார் எங்க இருந்து பண்ண முடியும் அப்படின்னா டீச்சர்ஸ் இருப்பாங்க. பேரண்ட்ஸா நீங்க உங்க குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்க குழந்தையோடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். இல்லாம பல அதர் ரீசன்ஸ் ஆகும். குழந்தை நல்லா படிக்கல அப்படின்னா அவனுக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருக்கா, மன ரீதியா பிரச்சனை இருக்கா? உடல் ரீதியா என்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு, அயன் டெஃபிஷியன்சி, மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி. சாப்பிடுவான்னு தெரியும், வெயிட் நல்லா இருப்பான்னு தெரியும், ஆனா அவங்க உடம்புல தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பேரண்டா உங்களுக்கு நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம். சார் பர்சிஸ்டண்டா ஸ்கூல்ல இருந்து இவனுக்கு வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு ஃபீட்பேக் வருது, நாங்க சொல்றதையும் கேட்க மாட்டான், படிக்கிறதெல்லாம் மறந்துடுறான் அப்படிங்கும்போது மேபி சம் அதர் ரீசன்ஸ் இருக்காங்கிறதே வி ஷுட் ஃபைண்ட் அவுட். அட் சேம் டைம் என்வாரன்மெண்ட், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சூழல், இது எல்லாமே குழந்தைக்கு அமைதியா அவங்க படிக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். அவங்க முன்னாடி போயிட்டு நம்ம சண்டை போட்டு இருந்தாலோ, அவங்க முன்னாடி நம்ம திட்டிட்டு இருந்தாலோ இட் வில் அஃபெக்ட். வெளியில காட்டாம இருக்கலாம், பட் அவங்களுடைய செயல்பாடு எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி படிக்கும்போது எப்படி அலைன் பண்றதுன்னா படிக்க தெரிவிக்க கூடாது. அவன் ஸ்கூல்ல இருந்து வருவான், வந்த உடனே போயிட்டு தம்பி ஹோம்ஒர்க் பண்ணு, டியூஷன் போ அப்படின்னா எப்படி போவான்? அவன் ஆல்ரெடி அங்கே இருந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவ்வளோ பேக் ஆகி இவ்வளோ தூக்கி வருவான். அவன் வெயிட்டை விட 3 மடங்கு அதிகமா. ஸோ அவனுக்கு போயிட்டு நம்ம படின்னு சொன்னா எப்படி படிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அவன் வர்றான்னா அவனை ஃப்ரெஷ் பண்ணி அவனுக்கு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபீட்பேக் ஸ்கூல்ல எப்படி நடந்தது, யார் உன்கிட்ட பேசினாங்க, என்ன சாப்பிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பாடு கொடுத்தாங்க, நீங்க ஷேர் பண்றீங்களா, என்ன நல்ல விஷயங்கள் வந்தது, எப்படி ஃபீல் பண்ண இப்படின்னு அவங்களோட நீங்க நல்ல விஷயங்களை பகிர்ந்தால் மட்டும்தான் அவன் வந்து உங்களோட கனெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவிட்டி. அதுக்கப்புறம் அவனுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் கொடுங்க, ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வாங்கண்ணா யூ கேன் ஸ்டார்ட் சம் ஹோம்ஒர்க், நானும் உன்னோட சேர்ந்து பண்றேன் அப்படிங்கிறத நீங்க இனிஷியேட் பண்ணணும். அப்பதான் அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க குறிச்சு உட்கார வச்சீங்கன்னா அது எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. மேபி கம்பல்ஷனுக்காக ஓடிடுவான், பட் அவனுடைய மைண்ட்லயோ அவனுடைய பெர்மனன்ட் மெமரியிலோ ஆகவே ஆகாது. அது இல்லாம சூழல், அவன் படிக்கக்கூடிய சூழல் வந்து இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி சவுண்டா, ஒரு டிவியோ அல்லது மொபைலையோ குழந்தை படிச்சுட்டு இருப்பான். நம்ம பேசாம இஷ்டத்துக்கு டிவி பார்த்துட்டு இருக்கிறது, 4 பேர் வந்து கத்திட்டு இருக்கிறது, இதெல்லாமே இருந்து எதுக்கு? ஸோ நம்மளுடைய மெயின் கோல் என்ன? குழந்தைக்காக தானே எல்லாமே பண்றோம். ஸோ அவன் கரெக்டா இருக்கணும்னா அவனுடைய சூழலையும் நம்ம கரெக்டா ஏற்படுத்தி தரணும். அந்த மாதிரி கண்டினியூஸா படிக்க வைக்கிறத எனக்கு எப்பவுமே உடன்பாடே கிடையாது. குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா ஓகே, நீங்க அவங்களோட என்ஜாய் பண்ணி படிக்கணும். பிரேக் எடுக்கும்போது பிரேக்லேயே போயிட்டு திருப்பி படிக்க பத்தி எல்லாம் பேசக்கூடாது. பழங்காலத்துல சொன்னாங்கல்ல கூட்டு குடும்பம், இன்னைக்கு அப்படி இல்லை. ஆல்மோஸ்ட் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம். குழந்தையோட தாத்தா பாட்டியோட இருக்கணும், அவனோட அப்பா அம்மாவோட இருக்கணும், அவனோட சிப்ளிங்ஸோட இருக்கணும், கசின்ஸோட இருக்கணும். இருக்கும்போது அவங்களோட அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன ஆச்சு, நீங்க எப்படி ஆச்சு. ஸோ இன்னும் பெட்டரான வழிகள்ல, அதாவது கதைகள் சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த கதைகள்ல இருந்து அவனுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு சின்ன சின்ன பிரேக்ல சின்ன வாக் போறதோ, ஒரு சின்ன சாங் கேட்கறதோ, இதெல்லாம் சொல்ல அவனுடைய கனெக்டிவிட்டி, மெமரி, அவனுடைய லேர்னிங் கெப்பாசிட்டியும் கூடுதலா அமையும். குழந்தைங்களுக்கு டிவி காட்டலாமா, மொபைல் காட்டலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. லெஸ் than 2 இயர்ஸ்ல இருக்க குழந்தைங்களுக்கு டிவி மொபைல்ங்கிறது சுத்தமா காட்டவே கூடாது. ஏன் இதை நான் பர்டிகுலரா சொல்லணும்? குழந்தைங்களுடைய நியூரான்ஸ் ஸ்டார்ட் கனெக்டிங் ஈச் அதர் வளர வளர்ந்துகிட்டே இருக்கும், ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது அந்த அளவுக்கு தான் மூலப்படுத்தி அந்த டைம்ல நம்ம குழந்தைய டைவர்ட் பண்ணோம்னா அவங்க ஒரு பக்கமாவே போயிடுவாங்க. அவங்களுடைய லேட்டரல் திங்கிங்கே வளராது.
அதனால 2 வயசு குழந்தைங்களுக்கு டிவி மொபைல் ஃபோன் காட்டாதீங்க. ஸோ 2 to 5 வயசுல குழந்தைங்க இருக்காங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஷோயிங் டிவி ஃபார் 30 minutes. அது ரொம்ப க்ளோஸ் அப்ல காட்டாம ஃபாலோ த டிஸ்டன்ஸ். அந்த 30 minutes வீடியோவும் குழந்தைங்களுடைய ஸ்டிமுலேஷனை அதிகப்படுத்துற மாதிரி லைக் வர்ச்சுவல்ஸ்லாம் இருக்கும், கலர்ஸ் இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அனிமல்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் மட்டும்தான் நீங்கள் காட்டணும். அதுக்கு நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி ஓகே நிறைய இருக்குது. 12 வயசுக்கு மேலே குழந்தை மொபைல் டிவி பார்க்கலாமான்னா அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி, அவங்களுடைய ஹோம்ஒர்க், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணி ரிமைனிங் டைம்ல தே கேன் ஸ்பெண்ட். ஸோ சோசியல் மீடியா குழந்தைங்களுக்கு எப்போ யூஸ் பண்ண ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தா as per கைட்லைன்ஸ் எல்லாருமே சொல்றது மினிமம் 14 years கீழே ஒரு குழந்தை சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடாது. மை பர்சனல் ரெக்வஸ்ட் 17 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க சோசியல் மீடியாவில் இருக்காமல் இருந்தால் இன்னும் அவங்க பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா சோசியல் மீடியாங்கிறது நல்லதை விட நிறைய தீங்குகளுக்கு வழிவகுக்குது. அது இல்லாமல் நம்மளால அதை மானிட்டர் பண்ண முடியல. ஸ்மார்ட் ஒன்ஸ் தே ஆர் லேர்னிங் தோஸ் திங்ஸ் அவங்க அதில் ரொம்ப டெப்த்தாக இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ அதனால அவங்க நீங்கள் எப்போவுமே ஒரு ஃபார்மை வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நெவர் எவர் கம்பேர் யுவர் கிட்ஸ் வித் அதர் பீப்புள்ஸ். அந்த அதர் கிட்ஸ் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு யூனிக்காக இருப்பான். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார எல்லாருமே டாக்டர் ஆகிட முடியாது, லாஸ்ட் பெஞ்சில் உட்கார எல்லாருமே டாக்டர் ஆகிட முடியாது. அவங்களுக்கான ஓன் கேப்பபிலிட்டி. ஸோ நல்லா படிக்கிறானான்றதை மட்டும் பார்க்காதீங்க. ஒரு பையன் நல்லா படிக்கலாம், பட் அவன்கிட்ட வேற குணாதிசயங்கள் இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு பையன் ஆவரேஜா படிக்கலாம், அவன்கிட்ட நிறைய குணாதிசயங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தையும் யூனிக் இருக்கிறதுனால உங்க குழந்தைகிட்ட எது பெட்டரா இருக்கோ அதை தான் நீங்க உருவாக்கிக்கணும். அவன் நல்லா படிக்கிறான், உங்க வீட்டுல அந்த பையனை வந்து அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. அந்த குழந்தையா நம்ம இருந்தாலும் நம்மள யார் கம்பேர் பண்ணாலும் நம்மளுக்கு வழியை தரும். உள்ள வழியை குழந்தைங்களையே நம்ம கொடுக்கக்கூடாது. டிசிப்ளின் குழந்தை வந்து சின்ன வயசுல இருந்து டஸ்ட்பின் ஆகட்டும் அல்லது அவங்களுடைய செய்கை சாஃப்டா கை கழுவணும், இப்போ இருந்தால் அதை எடுத்து போகணுங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்பதான் குழந்தை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம பண்ணாம அவனை போய் நம்ம ஆர்டர் பண்ணிட்டு தான் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த செய்கையில இருந்து தான் அவங்க கத்துக்கிறாங்க. அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிசிப்ளின் இந்த 2மே சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருமே பண்ணணும், சொல்லிக் கொடுக்க கூடாது. நம்மளுடைய செய்கை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா லேர்னிங்கா மாறும். And one more thing I want to stress on young parents, women empowerment and equality. முன்னாடி இருந்த காலத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சு, அதே நேரத்துல அங்க நிறைய தவறுகள் இருந்தது. மெயின் டாமினன்ட் வேர்ல்டா இருந்த உலகத்துல இந்த உமன்ஸ் ஆர் கமிங் அவுட். ஓகே, நிறைய சக்சஸ் பண்றாங்க. அத பையனா இருந்தா அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைகிட்ட சொல்லி வளர்க்கணும். சிஸ்டர்ஸ் அவங்களா இருந்தா அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்கள கரெக்டா ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கொடுக்கணும். எல்லாருமே இங்க ஒண்ணுங்கிறத சின்ன வயசுல இருந்தே மனசுல விதைக்கணும். இல்லைன்னா அந்த மேல் டாமினன்ஸ்ல நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் உமன் வெளியில வந்ததுக்கான காரணம் அவங்களா அதை உடச்சு வெளியில வந்துட்டாங்க. ஒரே செய்யணும்னா நம்ம என்ன நிறைய பண்ணிருந்தோம்னா நிறைய பண்ண கிடையாது. பட் நம்ம பையன் வெளியே கூடாது. ஸோ அதான் நம்ம வெளியில கொண்டு வரணும். தென் செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப முக்கியம். பெரிய பசங்க சின்ன வயசுல நல்லா செலவு வளர்த்துட்டு ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு தன்னம்பிக்கை இல்லாம ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு உடையிறது, கையை எடுத்துக்கிறேன், சூசைட் பண்ணிக்கிறேன், காரணம் தன்னம்பிக்கை இல்லாம அடுத்த பேச போறேன். அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய செய்திகளை நிறைய சொல்லி தரணும். தப்பு பண்ணிட்டா கண்டிக்கணும். அந்த இடத்துல போயிட்டா தூண்டக்கூடிய மாதிரி சரி விக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. அந்த டைம்ல வந்து அவனுக்கு அதை நம்ம கண்டிப்பா மட்டும்தான் அவரை புரிஞ்சுக்கலாம். தவறு செய்யாத குழந்தையும் அவமானப்படாத குழந்தையும் வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கே போக முடியாது. தவறுக்கிறது யார் பண்ணாம இருக்கா? ஆக்டிவிட்டியில சின்ன சின்ன தவறுகள் இன்னமும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த தவறை நம்ம மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். உணர வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நிறைய நேரம் வந்து குழந்தைங்க படிச்சு அல்லது எழுதி இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு மெமரி ஆகாது. ஸோ அது என்ன சொல்லி ஸ்பெசிபிக் டீச்சிங் மெத்தட்ஸ், அதாவது மைண்ட் மேப்பிங் அப்படின்ற மாதிரி அதான் இங்கே டீச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இமேஜ் காட்டுறாங்கன்னா அது ரிலேட்டடாக என்ன இமேஜ் இருக்கு. ஸோ ஒரு திங்ஸ் காட்டுறாங்கன்னா
ஏபிசிடின்னு அவனுக்கு எழுத வரலன்னா அதுலேயே எழுதுற மாதிரியே சம் மெட்டீரியல். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் சரியா இல்லைன்னா அதில் பழக்கணும். அந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக என்னென்ன டாபிக்ஸ் வருது அதை அப்படியே கொண்டு போகணும். இது வந்து இன்டர்வியூ பண்ணுறது ஒன்னோட ஒன்று. ஸோ ஒன்று படிச்சுட்டு ஒன்னோட படிச்சா அவனுக்கு என்னடா படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் காமராஜரை பற்றி படிக்கும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் அவருடைய முழுவதையும் அவனால் உருவாங்க முடியும். ஸோ அந்த இடத்துல ஒர்க்கு படிச்சுட்டு டக்குன்னு இன்னொரு சப்ஜெக்ட் மாறும்போது அவனால் அதை கோரிலேட் பண்ணவே முடியாது. ஸோ லேட்டரல் திங்கிங் அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் சேம் டைம் படிக்கும்போது அந்த குழந்தையும் பசியில் இருக்கக்கூடாது. பசியில் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோதான் சொன்னாலும் ஏறாது. தென் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, குழந்தைங்க எப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் பிறந்த குழந்தைங்கலேருந்து எல்லா குழந்தைங்களும் அவங்களுடைய ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா முன்னாடி ஒரு அதாவது பிலோ பாவர்ட்டி லைன்னு சொல்லுவோம். அந்த ரேஞ்சில் நம்ம இருக்கும்போது நிறைய குழந்தைங்க ஃபெயிலியர் டு த்ரைவ்னு எங்கள் டேர்மில் சொல்லுவோம். அதாவது ரொம்பவே வெயிட் அண்ட் ஹைட் இல்லாமல் ரொம்ப பரிதாபமாக இருந்தாங்க. ஆனால் அந்த த்ரெட்டெல்லாம் மாறி இன்னைக்கு ஓவர் ஃபீடிங் கேட்டகரி ஆயிடுச்சு. அந்த பையன் ஃப்ரீயாக இருக்கான், என் பையன் நல்லா இருக்கணும், அவன் வந்து நல்லா இருக்கான், என் பையன் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டூ மச் ஹை கலோரி. ஸோ என்ன இருக்குது ஒபிசிட்டி. சின்ன வயசுலேயே அவன் உடல் பருமன் அதிகமாகறான். அதனுடைய இம்பாக்ட் லாங் டர்மா உங்களுக்கு தெரியாது. நீங்க இப்போ பார்க்க அவன் ஹெல்த்தியா இருப்பான்னு நினைச்சு போயிருக்கீங்க. பட் இட் வில் இம்பாக்ட் ஃபியூச்சர் ஆஃப்டர் ஃபியூச்சர். அவனுக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அவனுக்கு வந்து தேவையில்லாத இருதயம் போடாது, தேவையில்லாத கிட்னி போடாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுப்பான். ஸோ அதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கக்கூடாது. வெயிட் இஸ் mandatory. They are able to achieve that weight and height appropriate for the needs. அவங்களுடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கரெக்டான அளவில் அதுக்கு தான் நாங்கள் சொல்றது ஹெல்த் செக்அப். ஓகே. ஸோ அப்பப்போ வந்து குழந்தைங்கள பீடியாட்ரிஷியன்ட்ட அது நியூனடாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் ஒரு தாட் வச்சுருப்பீங்க. ஆல்வேஸ் பேரண்ட்ஸ் என்கிட்ட வரவங்க எல்லாருமே சொல்றது, சார் எங்கள் அப்பா அம்மா வந்து நான் என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும் அவன் கூடவே பண்ணுறானே சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு. பட் அவன் செக் பண்ணி பார்த்தோம்னா அவனுடைய வெயிட்டுக்கு என்ன, அவனுடைய ஏஜுக்கு என்ன வெயிட்டோ ஹைட்டோ அதை அவன் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருப்பான். ஸோ அதுதான் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்னா என்ன அப்படின்ற ஐடியா உங்களுக்குலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜங்க் ஃபுட் மீன்ஸ் அது வீட்லேயும் ரெடி பண்ண முடியும், வெளியிலையும் கிடைக்கும். எப்படி அதை ஜங்க் ஃபுட்டை கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா கெட்ட கொழுப்பு, அதாவது யூஸ் பண்ண ஆயிலே திருப்பி யூஸ் பண்ணும்போது அதில் அதிகமான கெட்ட கொழுப்பு சேரும். அதிகமான அளவு சுகர் மற்றும் சால்ட் இதெல்லாம் இருந்தால் அதுக்கு பேர் தான் ஜங்க் ஃபுட். முன்னூட்டச்சத்தே இருக்காது. ஸோ வந்து குழந்தை 3 வேலைக்கு சாப்பிடக்கூடிய ஹோம்மேட் ஃபுட்டை ஒரு போக்கில் எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட பாருங்க ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி ஒரு வேலையில் எடுத்துறோம். ஸோ இது என்ன பண்ணுவோம், ஹை அமௌண்ட் ஆஃப் அவன் உடம்புல தேவையில்லாத அளவுக்கு அதிகமான அளவுக்கு எனர்ஜி சேரும் போது அது அவனுடைய உடல் செயல்பாட்டை ரொம்பவே பாதிக்கும். ஸோ எப்பவும் நான் ஃபைனலாக இந்த செஷனில் சொல்றது, கல்வி வந்து அறிவை மட்டும்தான் வளர்க்கும், ஆனால் திறமை தான் அவங்க குழந்தைங்களுடைய தனித்துவத்தை வளர்க்கும். அதனால கல்வியும் திறமையும் சேர்ந்து வளர்த்து போகிறது தான் உண்மையான வளர்ச்சி. பேரண்டிங் பற்றி பேசுறது ஈஸி, சொல்றது ஈஸி, கேட்கறது ஈஸி, ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது எனக்கு நல்லாவே புரியுது. இன்றைய குழந்தைங்கள்லாம் வந்து முன்னாடி ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக அளவு ஸ்மார்ட்டாகவும் நாலேஜாகவும் இருக்காமல் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கான நிறைய ஸ்டடீஸுமே சொல்லியிருக்கு. சில விஷயங்கள், அதாவது எமோஷனல் குவெஷன் அப்படின்னா என்னன்னா, தன்னையும் மற்றவர்களையும் பற்றி புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு குழந்தை. ஸோ நம்ம ஒரு பேசினா அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். பிறருடைய மனசு போகாமல், பிறரை புண்படுத்தாமல் மதித்து வாழ்றதுக்கு பேர் தான் எமோஷனல் குவெஷன். இது ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுன்னா எப்படின்னா, நம்ம அந்த மாதிரி ஈகையோட இருக்கணும். சோசியல் குவெஷன், சோசியல் குவெஷன் சமுதாய அணுகுமுறை. அதாவது இன்னைக்கு இருக்க வேர்ல்டுல எல்லாருமே வந்து ஓவர் ஸ்மார்ட் அண்ட் சேம் டைம் கிளவர். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை பெட்டரா பார்த்துக்கணும் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஸ்மார்ட்டா இருக்க கத்துக்கணும். அதுதான் வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவையும் கத்துக்குது. அதே நேரத்துல யாரையும் காயப்படுத்தாம நம்ம கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்காம மேல போகிறதுக்கான வழியெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தணும். பயமான ஒண்ணு அட்வர்சிட்டி குவெஷன் அப்படின்னா, இப்பதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செல்ஃப் எஸ்டீம். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணுங்கிற எண்ணத்தை அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே விதைக்கணும். அப்படி விதைக்காம விட்டுட்டோம்னா we can loss. அந்த ஒரு ஓவர் கேர் கொடுக்கறதுனாலையும் ஓவரா அவனை வந்து செல்லம் வச்சுறதுனாலையும் அது வந்து அவன் டேஞ்சரா தான் முடியுமே இல்லையா, அவனுடைய தன்னம்பிக்கையை வளர்க்காது. இவங்க எல்லாருமே நம்மளுடைய எல்லாரும் நல்லா வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வளர்க்குறோம். சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன்.
சின்ன வயசுல இருந்தே நல்லா படிச்சிருக்காரு, ப்ளஸ் பெஞ்ச்ல உட்காந்துருக்காரு, எப்பவுமே 100க்கு 100 தான் மார்க் வாங்குவாரு, பெரிய பொசிஷன்ல ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. பட் அவர் என்னன்னா எங்கெல்லாம் ஒர்க்குக்கு போறாரோ அங்கெல்லாம் அவரை பத்தின தற்பெருமையை மட்டுமே பேசுவார். ஸோ அவருக்கு வந்து வேலை எல்லா இடத்துலையும் கிடைச்சிடும். ஏன்னா இஸ் வெரி இன்டெலிஜென்ட், வெரி டேலண்டட். அவரால் பண்ண முடியாத வேலைங்கிறதே இருக்காது. ஸோ அவருடைய அறிவுக்காக எல்லா இடத்துலையும் அவருக்கு வேலை கொடுத்துட்றாங்க. ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே நிலையா இருந்ததே கிடையாது. ஒரு வருஷம் இருப்பாரு, ஒரு 1.5 வருஷம் இருப்பாரு, அப்புறம் ஓடிடுவாரு. இது காரணம் என்னன்னா ஒன்று இவரை பத்தி அதிகம் பேசிக்குவாரு, இல்ல அவங்க சரியா இல்லை இவங்க சரியா இல்லை மற்றவங்களை குறை சொல்லிட்டு வெளியில வந்துருவாரு. அல்லது இவருடைய கேரக்டர் தெரிஞ்சு அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா இல்லை இவரை வெளியில தள்ளிடுவாங்க. இவருடைய கேரக்டர்னாலேயே இவருடைய ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க விட்டு தனியா இருக்காங்க. இவரால் ஏர்ன் பண்ண முடியாத மணி கிடையாது, இவரால் படிக்க முடியாத படிப்பு கிடையாது. ஆனா இவ்வளவு தூரம் இருந்து அவரால் என்ன சாதிக்க முடிஞ்சிச்சு, நல்லது இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ஸ்டோரி. பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க. எங்க ரியோ ஹாஸ்பிட்டல் ஓனர் பாத்தீங்கன்னா டாக்டர் சரவணன் சார்னு சொல்லி அவர்கிட்ட இருக்க ஈகே அவர்கிட்ட இருக்க அந்த ஒரு கைண்ட்னஸ் வந்து நான் யாரையும் பெருசா பார்த்துக்கவே முடியாது. சின்ன ஊர்ல இருந்து வந்து we went to London, we came back, we started Rio, and we are almost more than decade. Already Rio almost 12 years, 13 years I say. Now we have successfully running our Rio in Gundikal. One more branch we are going to start at Bangalore. So இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவருடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பிஹேவ் பண்ணவே கிடையாது. ஹியூமனா தான் அவர் பிஹேவ் பண்ணியிருக்காரு. நற்பண்புகள் நிறைந்தவர். ஸோ யாரோ ஒருத்தர் உதாரணம் சொல்றதுக்கு என் பாரம் சொல்றதுல ஃபீல் ப்ரௌட். ஸோ எப்பவுமே ஒரு குரல் எப்பவுமே எனக்கு மைண்ட்ல வரும். ஈன்று பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய். அதுக்கு மீனிங் என்ன? எப்பவும் நம்ம குழந்தைய மற்றவங்க பெருமையா பேசும்போது இருக்க ஃபீல் வந்து நம்மளால விவரிக்கவே முடியாது. நமக்கு நம்ம பண்ற தவறு ஃபர்ஸ்ட் தெரியணும். பேரண்டா ஸோ நம்மளுக்கு அந்த தவறு தெரியணும். அந்த தவறு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தவறை நம்ம திருத்திக்க முயலணும். அதை அடுத்த சந்ததிக்கு நம்ம கடத்தணும். இதுதான் முக்கியம். ஒரு குழந்தைங்களை எப்பவுமே வந்து ஒரு சின்னதா ஒரு செடியோட கம்பேர் பண்ணலாம். குழந்தைங்க வந்து ஒரு செடி மாதிரி. அந்த குழந்தைங்க வளரக்கூடிய அந்த செடி வளரக்கூடிய மண்ணுங்கிறது நம்மளுடைய வீடு மாதிரி. அந்த செடியை பார்த்துக்கக்கூடிய பர்சன் அதாவது கார்டனர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி. நீங்க தான் அந்த கார்டனர்ஸ். உங்களுடைய ரோல் தான் அந்த செடி வளர்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். டீச்சர்ஸ் எந்த ரோல்ல இருப்பாங்க அப்படின்னா சூரியன் மாதிரி. காலையில வருவாங்க, ஈவினிங் மறைஞ்சிருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் எப்படின்னா தண்ணி மாதிரி. தேவையான நேரத்தில் ஊற்றுவாங்க, அதிகமாக தேவைன்னா அதிகமாக ஊற்றுவாங்க, கம்மினா கம்மியாக ஊற்றுவாங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸ் நாங்கள் யாருன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் மாதிரி. எப்போ உங்களுக்கு தேவை, உங்களுக்கு பிரச்சனைனா மட்டும் வந்துட்டு போகிறவங்க. மேக்ஸிமம் அந்த கார்டனர் தான் அந்த செடியோட இருக்கிறாங்க. நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த செடி வளரும். இது வளர்ந்து மரமாக வளர்றதுக்கு முக்கியமான காரணம் சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்து வளர்க்கணும். இதை போட்டால் மட்டும் அது மரமாயிடாது. ஒரு குழந்தையுடைய பிஹேவியர், அந்த குழந்தையுடைய கேரக்டர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுடைய மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் 50% அந்த குழந்தை வளரக்கூடிய சூழல் அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை பேரண்ட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் வளரும் விதம் வளர்ப்பு கரெக்டாக இருந்ததுன்னா அந்த குழந்தையுடைய ஃபியூச்சர் இன்னுமே பெட்டராக இருக்கும். அதனால வளர்க்கும் போதே நற்பண்புகளோட அதிகமாக வளர்க்க கற்றுக் கொடுத்துட்டே இருக்கணும். சின்ன உதாரணம், பூவுடன் சேர்ந்த நாவும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்றியோட சேர்ந்த கன்றும் மலர்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்துலாம். அந்த குழந்தை எந்த இடத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனால் அந்த வளரும் விதம் எந்த சூழல் எந்த இடங்களை பொறுத்துலாம் அதனுடைய ஃபியூச்சர் அமையும். ஸோ நற்பண்புகள் வளர்க்குறதுக்கு, குழந்தைங்களை ரொம்ப ஸ்மார்ட்டாக வளர்க்குறதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் சொல்லணும். அந்த காலத்தில் வந்து நிறைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் எங்கேருந்து வந்துருக்குன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ், தாய் தாத்தா பாட்டி இவங்க தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அதிக கதை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதுல இருந்து அந்த குழந்தைங்க ஈகராக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஆட்டிடியூட் ரொம்பவே குறைஞ்சிருச்சு நியூக்ளியர் ஃபேமிலியாக போயிடும். ஸோ அதனால இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் கிடைக்கிற டைமை குரூப்பா ஃபேமிலியா எல்லா இடத்துலையும் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ இவ்வளவு தூரம் நான் சொல்றேன், நிறைய பேரண்ட்ஸ் இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு சொல்லி தரலையே அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா இப்போ வந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றீங்க. அப்ப எல்லாருமே குடும்பமா தான் இருந்திருப்போம். காலையில 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க, இன்னைக்கெல்லாம் தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க, இப்பெல்லாம் 10 மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே வந்து
சேஞ்ச் ஓவர், அதாவது ஜென்ரேஷன் கேப்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம். அந்த காலத்துல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒண்ணா குளிப்பாங்க, பாத்ரூம் கூட இருக்காது, போய் மரத்தடியிலையும் கிணத்துலையும் இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் கிடைச்ச ஃபுட்டு கிடைக்காது ஒரே நாள்ல. என்ன ஃபுட்டு கிடைக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட் வந்து அந்த வீட்டுல ஏதாவது ஒரு நாள் தான் வரும். ஆனாலும் அது என்னைக்குமே யாருமே மோசலிக்க மாட்டாங்க. அந்த ஷேரிங் கேப்பபிலிட்டி அண்ட் அந்த ஒரு எமோஷன் பாண்ட் எல்லாத்தையுமே இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த பேரண்டிங்கிற ஒரு டாக்கே இவ்வளவு தூரம் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. ஸோ அது மாதிரி அந்த ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா ஒருத்தர் வந்து நிற்பாங்க. இது அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் யாரும் மாறணும். குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம இருக்கணுங்கிறது பேரண்ட்ஸ் நம்ம தான். நம்ம சொல்றது மட்டும் வளர்க்கிறதுல 3 விதம் இருக்குதுங்க. ஒண்ணு நான் சொல்றத ஸ்ட்ரிக்டா நீ கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இன்னொன்னு நீ எப்படினாலும் வளர நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒண்ணு. தேர்ட் ஒண்ணு எல்லாத்துக்குமே சரின்ட்டு போறது ஒண்ணு. இது மூணுமே குழந்தைய வளர்க்கறதுக்கான முறையே கிடையாது. உங்களுடைய நீர் உங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி மெத்தட்ல வளர்த்தோம்னா அது சரியாவே வளராது. ஸோ நாங்க பெருசா பாக்குறது இப்ப இருக்க யங் பேரண்ட்ஸ் மத்தியில ஒரு 8 வயசு வரைக்கும் குழந்தைய வந்து பிரின்ஸ் மாதிரியும் பிரின்சஸ் மாதிரியும் வளர்த்துறாங்க. அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்துக்குமே அவனுக்கு வந்து வாங்கி கொடுத்துறாங்க. அவனுக்கு நோன்ற ஒரு எண்ணமே இல்லாம போயிட்டு அவன் கேட்கறது எல்லாமே கிடைச்சிடுது. காரணம் என்னன்னா அப்பா வந்து வேண்டாம்னு சொன்னா அம்மா வந்து இல்லைங்க எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, அப்பா சொன்னா அம்மா வந்து சப்போர்ட் பண்றது, இந்த 2 பேரும் இல்லைன்னா தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்தாரு. அவனுக்கு கிடைக்கிறது எல்லாமே அவன் நினைக்கிறது எல்லாமே கிடைச்சிருக்கிறதுனால ஒரு 8 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அவனுக்கு நோங்குற விஷயங்களை சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்லி தரணும். என்ன தேவை அவங்களால என்ன முடியுங்கிறது மட்டும் நீங்க சொல்லி கொடுங்க. முடியலன்னா தயவுசெய்து அவளுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா எவ்வளவு தாண்டி இருக்கு, இருக்கிறதுல ஹாப்பியா இருக்குன்றதெல்லாம் அவனுக்கு தெரியப்படுத்தணும். இப்படி கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டோம்னா லைக் செடி வளரும் போதுதான் நம்ம வெளி போடணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் வெளி போட்டு ஒரு நிமிஷமே கிடையாது. நாளைக்கு நான் ரொம்ப அடமெண்டா ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டாக்கிடுவோம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போகும்போது எனக்கு உடனே பைக் வேணும், நான் வந்து 140 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அதனுடைய கான்சிக்வன்ஸ் இவ்வளவு தூரம் நீங்க செல்லமா பார்த்து வளர்த்த குழந்தை சின்ன கண்டிப்பு இல்லாததுனால நாளைக்கு நம்மளே எடுத்து போகக்கூடிய ஸ்டேஜஸ் நிறைய பேரண்ட்ஸ் மத்தியில நான் பார்த்துருக்கேன். ஸோ அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா சின்ன 8 இயர்ஸ்க்குள்ளேயே, அதாவது வீட்டுல இருந்தே நம்மளால என்ன முடியுங்கிறது அவனுக்கு தெரியணும், என்ன முடியாதுங்கிறதும் அவனுக்கு தெரியணும். நம்மளுடைய கஷ்டங்களை அவன் பார்க்கணும், அவனுக்கு நோங்கிறது கண்டிப்பா புரியணும். ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியம். அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதாவது பொய் சொன்னா தப்புங்கிறத அவனுக்கு தெரியப்படுத்தணும். அதாவது ஒரு சின்ன தவறுதலா ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வந்துடலாம். ஆமா, யாருமே வந்து இங்க தப்பு பண்ணாம கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப ஓவியமோ அறிவாளியோ ரொம்ப ஸ்மார்ட்டோ கிடையாது. எல்லாருமே தப்பு பண்ணியிருப்போம். அதாவது அந்த பொருளை அவன் எடுத்து வரும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்து வந்துட்டேன்னா இது தவறு, அங்க போய் வச்சுட்டு ஒரு சாரி சொல்லிடு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவன் சாரி சொல்லும் போது அவனுக்கே ஒரு கூச்சம் வரும். பாத்தீங்களா, அதை நம்ம கொண்டு வரணும். இது நம்ம பிள்ளைக்கு தவறுங்கிறத அவன் மைண்ட்ல நம்ம விதைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி ஒரு ரோட்ல வந்து ஒரு 100 ருபீஸோ 500 ருபீஸோ இருக்கும், அதை எடுத்துட்டு வரான்னா அது மாதிரி ரோட்ல இருக்கிறது நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம பணம் கிடையாதுன்னா யாரோ ஒருத்தருடைய பணம் இருந்தா அதை யாரும் கண்டுபிடிச்சவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்படி இல்லையா அது ஒரு உண்டியலையோ அதுக்கு முடியாதவங்களுக்கோ கொடுக்கணும். நம்மளா வளர்ச்சி வந்ததுதான் நம்மளுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தணும். இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கும் போது அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய சின்சியாரிட்டி, அவனுடைய ஈகை நற்பண்புகள் வந்து மேலும் மேலும் வளர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து ரொம்ப அழகான தமிழ். நம்ம தமிழோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா நம்ம வந்து இப்போ இருக்கும்போது ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த தண்ணி எடுத்து கூடா அப்படின்னு, பட் அவங்க வந்து கண்ணான்றது நான் ரெகுலராக பேசுறதுனால வந்து பட் நார்மலா எல்லாருமே தண்ணி எடுத்து போ வா அப்படின்னு ஒருமையில பேசுவாங்க. அப்படி பேசவே கூடாது. அவங்களோட தமிழ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஏன்னா அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போயேன் அப்படின்வாங்க. அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை பண்ணுவான். நீங்க வந்து கேஷுவலா போட வாடான்னு சொல்லும்போது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது எங்கேயோ ஒரு இடத்துல நாளைக்கு அன்னையும் கட் பண்ணோம். ஸோ இன்னொருத்தர் மூலமா நான் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளே வீட்டில் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து திருத்தணும். நம்மளுடைய டோன், நம்மளுடைய குரல், நம்ம சொல்லும் முறை இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம அவங்க முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கிறோம் ஆசையம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படிங்கிறோம். குழந்தைக்கு முன்னாடி சண்டை போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். உங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு கான்ட்ராக்ட் இருக்கலாம். அதை வந்து நீங்க பர்சனலா உங்களுக்கான டைம் எடுத்து குழந்தை முன்னாடி இல்லாம நீங்க பண்ணிக்கங்க. நீங்க எவ்வளவு தூரம் அவங்க முன்னாடி தவறுதலா இருப்பீங்களோ அது எல்லாமே அவங்களுடைய லைஃபை
ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க முன்னாடி எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் காட்டிக்கோங்க, ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 3 மேஜிக் வேர்ட்ஸ் எப்பவும் குழந்தைங்க சொல்லி கொடுங்க. ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ. கேட்கறதுக்கு எந்த ஒரு கூச்சமே படக்கூடாது. நிறைய பேர் சாரி கேட்கறது வந்து நான் தப்பு பண்ணலங்க, எப்படிங்க சாரி கேட்கணும், சாரி கேட்கறதுனால குறைஞ்சே போயிட மாட்டீங்க, சாரி கேட்கறதுனால தான் உங்களுடைய மதிப்பு மேலும் மேலும் உயரும். விட்டு கொடுத்து போறது தானே வாழ்க்கை. ஸோ நல்லதையே பேசு, நல்லதையே சிந்தி, நல்லதையே நடக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆல்ரெடி சொன்னதுதான், சைக்கிள் போட்டும்போது கீழே விழுந்தா மட்டும்தான் கத்துக்க முடியும். அது மாதிரி தவறு பண்ணா மட்டும்தான் திருத்திக்க முடியும், அவமானப்பட்டா மட்டும்தான் மேல வர முடியும். அதனால இப்ப இருக்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த கண்டிச்சா உடனே ஐயோ அவனை கண்டிக்காதீங்க, அவனை போய் திட்டாதீங்க, அவன் ஃபீல் பண்ணுவான், அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா அது அவங்க வந்து நல்வழிப்படுத்துறதுக்கான முறையை நீங்களே இறந்துறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். ஸோ டீச்சர்ஸ் எல்லாமே எதுக்காக சொல்றாங்கன்னா நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கான ஸ்பேஸை நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஸோ ஈவன் டாக்டராக நாங்கள் இருக்கும்போதே ஒரு குழந்தைக்கு வந்து நான் ஐலைன் போடும்போது ஐ கேன் ஃபீல் சம். குழந்தைக்கு வந்து நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுறீங்க சார், அழுவான் கத்துவான் அப்படின்னா புரியுது. அதே நேரத்தில் அவனுடைய ஹெல்த் சரியாகணும்னா அதை நம்ம பண்ணித்தானே ஆகணும். என் குழந்தையா இருந்தாலும் அதுதானே. ஸோ அந்த மாதிரி ஓவர் பேம்பரிங் பண்ணுறது எப்பவுமே சேஃப் கிடையாது. அது மாதிரி குழந்தைகள் முன்னாடி வந்து ரொம்ப வந்து விகரஸா பிஹேவ் பண்றது, ரொம்ப ஆடம்பரமா காட்டுகிறது எதுவும் இருக்கக்கூடாது. எது வந்து செல்வம், பணத்தை இருக்கிறதோ பொருள் இருக்கிறதோ நம்மளால முடியுங்கிறத வெளிப்படுத்துறதா செல்வம் கண்டிப்பா கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், பட் எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும். நீங்க 100க்கு 100 மார்க் வாங்கி நீங்க வந்து ஃபுல்லாவே நல்ல ஒரு பெரிய ஆளா இருந்து ஒருத்தவங்க ஈகை இல்ல, ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், எனக்கு எது எடுத்தாலும் நான் மட்டுமே வச்சுப்பேன் அப்படின்னு இருந்தால் என்ன யூஸ் இருக்கு? ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ குழந்தைங்கள அறிவுள்ள, பண்புள்ள, ஆக்கப்பூர்வமா குழந்தைங்களை வந்து ஊக்குவிச்சு வாய்மை, அதாவது பொய் சொல்லாம அவங்களோட அதிகமான அளவுக்கு பாசத்தை கொடுத்து அவங்களுடைய கருணையை நீதியை அதிகப்படுத்தி நாட்டுப்பற்றையும் கூட்டி வளர்க்கும் போதுதான் அவங்க சமூகத்துல உங்களுக்கான பேரை வாங்கி கொடுப்போம். ஸோ அது இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ பர்த்டே ஃபங்க்ஷன் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் என்னன்னா பர்த்டே ஃபங்க்ஷனா இல்லை ஒரு கோவா ஃபங்க்ஷனா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே அது நடத்துற மாதிரி இருக்கும். கொண்டாடுங்க, இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த நேரத்துல பர்த்டே ஃபங்க்ஷன் அவ்வளவு தூரம் செலிப்ரேட் பண்றதுக்கு பதிலா அவனை கூட்டிட்டு போய் ஒரு அனாதை இல்லம், ஒரு குழந்தைங்களுடைய அனாதை குழந்தைங்க இல்லம், முதியோர் இல்லத்துல அவன் கையால சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஸோ அந்த இடத்த நீங்க அதை செலிப்ரேட் பண்ணும்போது அவனுக்கே ஒரு கிராட்டிடியூட், அந்த நன்றி வரும் மனசுல. நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்காக இவ்வளவு தூரம் பண்றாங்களே, ஸோ இவங்களை நம்ம சின்ன வயசுல இருந்தே மனசுல நினைக்க ஆரம்பிக்கும். அவன் மனசுல அதை நினைக்க ஆரம்பிச்சு அதை நோக்கியே அவன் பயணிப்பான். ஸோ வாட் இஸ் லவ் அண்ட் வாட் இஸ் இருக்கிறதுலே மிகப்பெரிய சந்தோஷம் இதுதான். நம்ம காட்டிக்கிறதுல இல்லைங்க, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல தான் இருக்கு. நீங்கள் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தூரம் கொடுத்து வாழ்றீங்களோ, அவ்வளோ தூரம் உங்களுக்கான சந்தோஷமும் நற்பண்புகளும் மேலும் மேலும் உயரும். ஸோ லாஸ்ட்டாக நான் எப்பவும் சொல்லி முடிக்கக்கூடிய ஒன்று தான், விடாமுயற்சியும் உயர்ந்த எண்ணமும் இருந்தால் கடவுள் தன்னை எப்பவுமே உடைய இருக்கும். இந்த வழியில பயணிங்க. உங்க குழந்தைங்களை வீட்டுல கடைசியாக உங்களுக்கு தேவையானதை நான் சொன்னா பேரண்டா உங்களுக்கு என்ன தேவைங்கிறது கிடைச்சதா? மைக் இல்லை, அதனால பின்னாடி இருக்கும் கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நோக்கி தான் பயணிக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு உலகம் குழந்தைங்க. ஸோ அவங்கள நீங்கள் நடக்க தவறவே கூடாது. சார், ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தைங்க எப்படி சமாளிக்கிறது? கோபம் வருது, அடிக்கலாமா? இல்லைன்னா அடிக்கிறதுக்கு எவ்வளவு வரையறது? குழந்தைங்களை அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு கான்செப்டே கிடையாது. அந்த மைண்ட் எல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அடம் பிடிக்காத குழந்தைங்க இல்லவே இல்லை. அவன் கண்டிப்பாக கேட்பான். அவனுக்கான டைம்ல நம்ம அவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும். சில குழந்தைங்க, அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல ஆட்டிசம், ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அண்ட் ADHD நிறைய வந்துட்டு இருக்கு. இதற்கான காரணங்கள் ஒரு காரணமும் நம்மளால சொல்ல முடியாது. மல்டி ஃபேக்டர்கள்.
மேபி சம் ஃப்ரீடமாக இருந்திருக்கலாம், அல்லது அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அப்பா அம்மா சண்டை போட்டிருக்கலாம், அல்லது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்லி நியூட்ரிஷன் சரியாக கிடைக்காம இருந்திருக்கலாம், அல்லது அவங்க வளர்த்த விதம் சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம், அது ஜெனடிக் ஃபேக்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும். அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. அதுலேருந்து அவனை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வரணுங்கிறது தான். ஸோ அதுக்காகவே ப்ரோட்டோகால், அதாவது அடம் பிடிக்கும் போது அவனை அடிக்கிறதும் திட்டுறதும் ஒரு யூஸ்மே கிடையாது. அந்த இடத்துல நீங்க அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவன் கேட்க மாட்டான். அவனை அப்படியே விட்டுருங்க. நார்மலா அவன் பர்ஸ்ட் அவுட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணா, அந்த மாதிரி பண்ணாத, இது பண்ணது தவறு, இப்படிதான் பிஹேவ் பண்ணணும், இதுதான் கரெக்ட் அப்படின்றத நீங்க தெரியப்படுத்துறது ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 5 முறை தெரியப்படுத்துங்க. என்ன ஆயிடுச்சு, நம்ம குழந்தை தானே. ஸோ அதுக்காக நம்ம டயர்ட் ஆகவே கூடாது, அதுல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகவே கூடாது. என்கிட்ட 10 கேள்வி கேட்பாங்க திருப்பி. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நான் கிடையாது. காரணம் என்ன, we are dedicated for this profession. அது டாக்டரா நான் பீரியட் எடுத்ததுல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுறதுக்கான காரணமும் இருக்கும். டெய்லி அந்த குழந்தைங்களை நான் ஹாப்பியா பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே ஒரு விதமான எனர்ஜி கிடைக்கும். ஸோ அவங்களை பார்க்க யாராவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை அடிக்கிறாங்கன்னு சொன்னோடனே எனக்கு மாறும். என்னடா இவங்களுக்கு வந்து இவங்க குழந்தை வளர்க்குறதுக்கு தகுதியான ஆளா அப்படின்ற மாதிரி எனக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது இன்னைக்கு டாக்டர் ட்ரைவில் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது, நீ டாக்டராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய அளவுனா இருக்கலாம், பட் குழந்தைங்க டாக்டராக இருக்கிறது வந்து எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நான் இதுதான் என்னோட சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்துட்டு போன் பார்க்கணும், டிவி பார்க்கணும் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அது எங்க இருந்து வருது அப்படின்னா, கண்ணு முன்னாடி பேரண்ட்ஸ் பார்க்கணும். உன் குழந்தை இருப்பான், நம்ம ரீல்ஸ் பார்க்கறது, நம்ம ஏதாவது ஒரு டிவி பார்க்கறது, இதே தான் நம்ம பண்ண எந்த குழந்தையும் தவறான பழக்கங்களை அவங்களா மைண்ட்ல கொண்டுட்டு வரதே கிடையாதுங்க. எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்க்கறது தான். ஸோ அவன் பார்க்கறது, அவன் கேட்கறது, இதுல இருந்து தான் அவனுக்கு அந்த பழக்கங்கள் வருது. கண்டிப்பா நீங்க சொல்ற இந்த டிவி பார்க்கறது, அவன் தவறுகள் ஒரு வேற பேசுறான்னா அவனுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருப்பா? ஸ்கூல்லையோ அல்லது பக்கத்துலையோ எங்கேயோ கேட்டுருப்பான். அப்படிதான். ஏன்னா குழந்தைங்கிறது சொல்லுங்க, அவங்கள வந்து கெடுக்கவே முடியாது. அவங்களாவே கெடுத்துக்க மாட்டாங்க, அவங்களா எடுத்தா மட்டும்தான் உண்டு. ஸோ நீங்க அவங்க முன்னாடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதையும், நீங்க அவங்க முன்னாடி தவறுதெல்லாம் பேசுறதையும் குறைங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சின்ன ஒரு வீடியோ எப்பவுமே நான் பார்க்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாதர் வந்து ரோட்ல இருந்து வருவாரு, ஒரு 2 குழந்தைங்க இருப்பாங்க. எப்பவுமே அந்த குழந்தைங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம முதல் போய் அவங்க ஃபாதர் கட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போய் பண்ணும்போது அந்த குழந்தைங்க அதே வெளியே பார்ப்பாங்க. செகண்ட் டைம் அந்த மதர் திருப்பி அதே ஆக்டர் ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய குழந்தை இருப்பாங்க, ஒரு கேர்ள்ஸ் சைட், வேகமாக அவங்களோட போய் அவங்க ஃபாதர் கட் பண்ணுவாங்க. அடுத்த 1 நாள் அதே இதை பண்ணும்போது 2வது குழந்தை சின்ன குழந்தை, அதுவும் அந்த ஆக்டரை பார்த்து வேகமாக போய் ஃபாதர் கட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அயன் டெஃபிஷியன்சி இருந்தால் அயன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். மில்கோட அயனை சேர்த்து கொடுக்கக்கூடாது. அயன் டெஃபிஷியன்சி வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் அயன் சத்து இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம கொடுக்காததும், குழந்தைங்களுக்கு வீட்டில் மட்டுமே இருக்கிறது தான் காரணம். மெடிக்கல் கேம்ப் இன்னொரு மந்த்ல பர்ஃபெக்டாக அந்த குழந்தைங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட், உங்கள் குழந்தைங்களுடைய ஊட்டச்சத்துக்கெல்லாம் எந்த லெவலில் இருக்குது, அவங்க ஏஜ் வைஸ் அவங்க ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்களா, எல்லாத்தையும் டீட்டெயிலாக நானே வந்து அனலைஸ் பண்ணி தரேன்னா ஹாப்பி. நீங்கள் போய் ரெகுலர் பேசிஸாக ஃப்ரம் பார்ட் ஆஃப் வியூவாக நான் வந்து கனெக்ட் பண்ணி தருவேன். ஊட்டச்சத்துங்கிறது நுண்ணூட்டச்சத்துக்கள், அதாவது நம்ம நினைக்கிறது வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கக்கூடியது. 17 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சிலதே இருக்கு. அயன், காப்பர், மெக்னீசியம், கால்சியம், இந்த மாதிரி சத்துக்கள் குறைபாடு இருந்தாலும் குழந்தைங்க படிக்கிறது தடைபடலாம், குழந்தைங்களுடைய வளர்ச்சி தடைபடலாம், குழந்தைங்களுடைய ஆக்டிவிட்டி சரியா இல்லாம இருக்கலாம். இந்த அயன் டெஃபிஷியன்சி நம்ம சொல்றாங்கல்ல, அயன் டெஃபிஷியன்சில ஒரு குழந்தை இருக்கும்போது அவனுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் புரியாது, அழுதுட்டே இருப்பான். ஸோ அயன்கிறது குழந்தைங்களுடைய பாடி என்சைம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இருந்தால் தான் என்சைம்ஸ் ப்ராப்பராக ஆக்ட் ஆகும், கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஸோ அந்த என்சைம்ஸ் அயன் இல்லாததுனால அந்த என்சைம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ எப்போ பார்த்தா அயன் டெஃபிஷியன்சியோட முதல் சைன், முதல் சிம்டம்னு பார்த்தா இரிட்டபிலிட்டி, அழுதுகிட்டே பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கன்னா, அதாவது வெறும் பால் மட்டும்தானே குடிக்கிறான், வேறு எதுவுமே குடிக்க மாட்டாங்க. பாலில் அயன்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. தாய்ப்பாலில் இருக்கிற அயன் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு போதுமானது. பட் அதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் அயன் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா
மதர்ஸ் அயன் எடுத்துக்கணும் 6 months வரைக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் மதர்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அயன் டேப்லெட் நல்லா இல்லை, டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. 6 monthsக்கு அப்புறம் அவனுடைய வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு தேவையான அயன் வந்து நம்ம ஃபுட்டில் இருக்கான்னா நேச்சுரலி அஸ் இந்தியன்ஸ் நம்ம அந்த அயன் ரிச் ஃபுட்டை வந்து கொடுக்கறதுக்கு தவறு. அதனாலேயே நிறைய குழந்தைங்க அயன் டெஃபிஷியன்சியில் தான் இப்போவும் இந்தியாவில் இருக்கிறாங்க. வேற எதுவும் டவுட் இருக்கா? பேர் தெரியும் நினைக்கிறேன். Hospital 9 to 3 women are here. You need any kind of help, our team is there, viewers there, we are ready to provide. In குழந்தைங்க ரிலேட்டடா உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும், ஹெல்த் ரிலேட்டடா, உங்களுடைய பர்சனாலிட்டி ரிலேட்டடா வேணும்னாலும் ரெடி பண்றதுக்காக மதுரையிலேயே ரியோ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பழனி ரோட் அதே ரியோ ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபல் இதுதான். குழந்தைங்களை அடுத்த சமூகத்துக்கு நல்ல மனிதர்களாக கடத்தணும். டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், லாயர் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் முதல்ல நல்ல மனிதனாகும். அப்போ மட்டும்தான் என்ன ஆனாலும் அதுக்கான பர்பஸ் அவனுக்கு கிடைக்கும்.